ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த லீவில் சின்ன ட்ரிப் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் என்ன கடைசி லீவ் முடிகிற கடைசி 10 நாளில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராம்நாடு தாண்டி ராமேஸ்வரத்துக்கு முன்னாடியே இருக்கிற அரியமான் கடற்கரை அங்கே தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதை சுற்றி அதுக்கப்புறமா ராமேஸ்வரம் இதெல்லாம் போயிட்டு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் நைட்டு ஒரு 12:30 மணிக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன், கட்டுச்சோறு ரெடி பண்ணி வச்சுட்டேன். காலையில் ஒரு 4:30 மணிக்கு மேலே எந்திரிச்சு கிளம்பியாச்சு. நாங்கள் வந்துட்டு மதுரையிலேருந்து ராம்நாடுக்கு ட்ரெயினில் தான் போகிறோம். 6:50க்கு கரெக்டாக அந்த ட்ரெயின் இருக்குது. நாங்கள் அதுக்கு முன்னாடியே கிளம்பி ரெடி ஆகிட்டோம். ஏன்னா லீவ் டைம்ங்கிறனால கொஞ்சம் சீட் இருக்காதோ அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். அதனால் முன்னாடியே கிளம்பி ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு வழியாக ஜங்ஷனுக்கு போயிட்டோம். அந்த டைமிங் நான் அந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 6:50க்கு இருக்குது. அதுக்கப்புறம் மதியம் 12:30க்கும் இருக்குது. ஈவினிங்கும் இந்த ட்ரெயின் இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மதுரை டு அரியமான் கடற்கரைக்கு எப்படி போகிறதுங்கிறத ரொம்ப கிளியராக கொடுத்துருக்கேன். ட்ரெயின் வந்துட்டு ராமேஸ்வரம் வரைக்கும் போகாது. அங்கே பாலம் வேலை நடந்துட்டுருக்குங்கிறதுனால ராம்நாடு வரைக்கும் தான் 3 வேளையுமே இந்த ட்ரெயின் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயின் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இப்போ வந்துட்டு 3 தடவையுமே போயிட்டுருக்கு. நாங்கள் சீட் இருக்காது அப்படின்னு நினச்சி போனோம். ஆனால் பார்த்தா ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு. நான் போனதுமே சற்று நேரம் படுத்து தூங்கிட்டேன். ஏன்னா நைட்டும் வந்துட்டு வேலை இருந்துச்சு. காலையிலையும் சீக்கிரமாக கிளம்புனதுனால போனதுமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவோம், அதுக்கப்புறமா பீச்சுக்கு போயிட்டு ஃப்ரீயாக ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறக்காக முன்னாடியே நான் கொஞ்சம் நேரம் தூங்கலான்னு தூங்கிட்டேன். ஒரு வழியாக ராம்நாடு இறங்கிட்டோம். மதுரையிலேருந்து ராம்நாடுக்கு ட்ரெயின் டிக்கெட் 25 ரூபா தான் வாங்குறாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு 15 ரூபா வாங்குறாங்க. மொத்தம் நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். மொத்தமே 80 ரூபா தான் வந்துச்சு. பஸ்ஸில் அப்படின்னா 120 ரூபா 110 ரூபா டிக்கெட் ஆகுதாமா. ட்ரெயின் எவ்வளவோ பரவாயில்ல. ராம்நாடு ஜங்ஷனுக்கு எதிர்த்த மாதிரியே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் ராமேஸ்வரம் பஸ்ஸில் ஏறணும். நிறைய பஸ் ராமேஸ்வரத்துக்கு போகுது. அங்கே சுந்தரமடை அப்படிங்கிற ஸ்டாப் சொல்லியே நம்ம இறங்கணும் இந்த அரியமான் பீச்சுக்கு வர்றதுக்கு. அங்கே இருந்துட்டு ஒரு 70 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க ஆட்டோவுக்கு. ஒரு கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அந்த சுந்தரமடை அப்படிங்கிற ஸ்டாப்பில் இருந்து உள்ளே வந்துட்டோம்னா அந்த பீச்சை ரீச் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது பீச்சு. இதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசில் வந்திருக்கேன். பக்கத்தில் குசி பீச் அப்படின்ற ஒன்றும் இருக்குது. அது இதுக்கு முன்னாடி இருந்ததில்லை. இப்போ புதுசாக அதையும் இது பண்ணியிருக்காங்க போல். ரொம்பவே நல்லாயிருக்கு. தண்ணி ரொம்பவே கிளியராக இருந்துச்சு. குப்பை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பக்கத்தில் இருக்க குசி பீச்சுமே ரொம்பவே நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. கண்ணு தெரியல. கடலில் இறங்குனதும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே ஜாலி ஆயிடுச்சு. வெளியவே வர்றதுக்கு மனசு இல்லை. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அங்கேயே இருந்துட்டாங்க. அந்த ஊரில் இருக்கிற ஒரு குட்டி பையன் எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டான். கடற்கரைக்கு அவங்க ஃபேமிலியெல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க அந்த சிப்பி இதெல்லாம் பறக்கிட்டு போயிட்டு அந்த பாசி இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுவாங்களாமா. அந்த பையன் ஜெல்லி ஃபிஷ்ஷு சிப்பி எல்லாத்தையும் எடுத்து காட்டிகிட்டு இருந்தான். நாங்கள் தேடுறோம், எங்கள் கைக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. அவன் கைக்கு எல்லாமே கிடச்சிருது. அதுக்கப்புறமா கடற்கரையை விட்டுட்டு பக்கத்துலேயே குசி பீச்சுன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அங்கேயும் போயிருந்தோம். இங்கே அருவி இருந்துச்சு. அருவிக்கு போலேன்ற வருத்தம் இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அது சரியாயிருச்சு. ஆர்டிஃபிஷியலாக அருவி ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. இது கடற்கரைக்கு பக்கத்துலேயே குசி பீச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும். இதுக்கு சார்ஜ் எவ்வளோங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். பெரியவங்களுக்கு 100 ரூபா, சின்னவங்களுக்கு 50 ரூபா. ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது இது ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு நினச்சிட்டு தான் போனோம். ஆனால் உண்மையிலே இது ரொம்பவே ஒர்த்து. ஏன்னா நிறைய இருந்துச்சு. அருவி மட்டும் இல்லை, ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரைனிங் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கேருந்து வெளியே வரதுக்கும் மனசு இல்லை. வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு குட்டி பார்க்கும் வச்சுருந்தாங்க. பார்க்கு, அதுக்கப்புறம் இதில் எல்லாத்தையும் குளிச்சுட்டு தனியாக குளிக்கிறதுக்கு இடமும் செட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எல்லா இதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வெளியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு வந்தோம். வெளியே பார்த்தா அங்கங்கே மீன் ஃப்ரை பண்ணி வித்துட்டு இருந்தாங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மீன் எல்லாமே. மீனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வச்சுருக்காங்க. 30 ரூபாயிலேருந்து 80 ரூபா 100 ரூபா வரைக்கும். நாங்கள் ஒரு நடுத்தரமாக 2-3 ஃபிஷ் ஃப்ரை வாங்கியிருந்தோம். அதை வச்சுட்டு நாங்கள் கொண்டு வந்த சாப்பாடு, அது கூடவே ஒரு மீன் குழம்பு சாப்பாடும் வாங்கியிருந்தோம். 100 ரூபா சொல்லியிருந்தாங்க. சாப்பாடும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பீச்சுக்கு பக்கத்துலேயே நிறைய பைன் ட்ரீ இருக்குது. அங்கே உட்காந்து தான் சாப்பிட்டோம். குழந்தைங்களும் அங்கே விளையாண்டுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உயரமாக இருந்துச்சு. நிறைய நிழலும் இருந்துச்சு. கண்ணாடி பாட்டில் நிறைய உடச்சி வச்சுருந்தாங்க. குழந்தைங்களை விளையாட விட்டோம் அப்படின்னா காலைல செப்பல் போட்டுட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் விடணும். காலையில் 11 மணிக்கு இங்கே வந்தோம். ஈவினிங் 6 மணிக்கு மேலே தான் இங்கேருந்து கிளம்புனோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வந்ததுக்கு ரொம்ப ஒர்த்தாகவும் இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பணும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் சேனலையும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.